ஹாய். இன்றைக்கி நம்ம ஒரு மிக்சிங் கன்சோலோட பேசிக்கை பற்றி பேசலாம். அதாவது ஒரு கன்சோல் இருந்து நாம் என்னெல்லாம் இன்புட் கொடுக்கலாம், அதிலிருந்து எந்த மாதிரி அவுட்புட் நாம் கிடைக்கும், அதுக்கு எந்தெந்த கனெக்டர் நாம் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி எல்லாம் பேசிக்கலாம். அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லா மிக்சர்லேயும் எந்த பிராண்டு மிக்சராக இருந்தால் கூட நார்மலாக ஒரு மிக்சரில் மூணு டைப்பு கனெக்ஷன் தான் யூஸ் பண்ணும். ஒன்று XLR, இன்னொன்று 6.5 mm ஜாக்குன்னு சொல்லுவார், இல்லைன்னா 1/4 inch ஜாக்குன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் நார்மலாக RCA ஜாக்கு. இந்த 3 கனெக்டருக்கு உண்டான டிஃப்ரென்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா XLR கனெக்டரு. XLR கனெக்டர் நார்மலாக நம்ம மைக்ரோஃபோன் இன்புட்டுக்கு தான் யூஸ் பண்ணும். XLR இன்புட் ரொம்ப லோ சிக்னலு, அதாவது சிக்னல் ஸ்ட்ரென்த்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கு ஒரு ப்ரீஆம்பு தேவைப்படும். நாம் ஒரு மிக்சரோட ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு 30 சேனலாக இருந்தால் கூட அதில் ஒரு 24 சேனல் மட்டும்தான் ப்ரீஆம்பு இருக்கும். மீதி ஸ்டீரியோ சேனல்னு சொல்லுவார். அதை பார்த்திங்கன்னா தெரியும், XLR எவ்வளோ XLR இன்புட் இருக்குமோ அவ்வளோதான் ப்ரீஆம்பு இருக்கும். அதில் XLR இன்புட்டோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா அது பேலன்ஸ்டு இன்புட்டு. அதாவது நீங்கள் XLR கேபிளை கழட்டி பார்த்தா தெரியும், அதில் 3 வயர் இருக்கும். பாசிட்டிவ் வயரு, நெகட்டிவ் வயரு, இது இல்லாமல் டெடிக்கேட்டடாக ஒரு எர்த் வயர் கூட இருக்கும், கிரவுண்டு வயரு. ஸோ அது பேலன்ஸ்டு இன்புட்டு. ஆனால் லைன் இன்புட் XLR இன்புட்டை விட கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ரெங்தியான ஒரு இன்புட்டு. அதுக்கு ப்ரீஆம்பு தேவையில்லை. இந்த ஜாக் இன்புட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம லைன் இன்புட்டுக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட் இன்புட்டுக்கு இதுக்கெல்லாம் ஜாக் தான் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணும். லைன் இன்புட் ஸ்ட்ரெங்தான சிக்னலு. எல்லாருக்கும் தெரியும், நம்ம கிட்டாரிலிருந்து, கீபோர்டிலிருந்து, இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டிலிருந்து எல்லாம் போகிறது லைன் இன்புட்டு தான். அது ஆல்ரெடி நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டிலே இருக்கிற ஒரு ப்ரீஆம்பிலே அதை ஆம்ப்ளிஃபை பண்ணி ஸ்ட்ரெங்தான சிக்னலில் தான் போகும். ஸோ அதுக்கு ப்ரீஆம்பு தேவையில்லை. அந்த மாதிரி தான் RCA ஜாக்கும். RCA கனெக்டரில் நம்ம ரெகுலராக CD பிளேயரு, டேப் ரெக்கார்டரு இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணும். அதுக்கு ஒரு ப்ரீஆம்பு தேவையில்லை. ஆனால் XLRோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ரெண்டுமே அன்பேலன்ஸ்டு. மற்ற இன்புட்டை வச்சு கம்பேர் பண்ணும்போது XLRக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அது பேலன்ஸ்டு சிக்னலு. அதனால் அது ஒரு 100 மீட்டர், 200 மீட்டர், அப் டு 300 மீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது, இன்டர்ஃபியர் வராது, நாய்ஸ் வராது. ஆனால் நம்ம நார்மல் லைன் இன்புட் அவ்வளோ டிஸ்டன்ஸ் போகாது. XLR இன்புட்டில் டெடிக்கேட்டடாக ஒரு கிரவுண்ட் லைன் இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபியரன்ஸ், அதாவது ஒரு ஹை வோல்டேஜ் லைன் பக்கத்தில் பாஸ் பண்ண அந்த மாதிரி ஏதாவது வந்தால் கூட அது நம்ம அந்த ஷீல்டிலே அப்படியே எர்த்தாயிடும். உள்ளே ஆடியோ சேனலுக்கே 2 டெடிக்கேட்டட் வயர் இருக்கிறனால வெளியில் இருக்கிற எந்த இன்டர்ஃபியரன்ஸாக இருந்தும் அந்த ஷீல்டிலே எர்த்தாயிடும். அதனால் ரொம்ப தூரம் போகிறதுக்கு XLR தான் யூஸ் பண்ணோம். நார்மல் லைன் கனெக்ஷனில் இந்த மாதிரி பேலன்ஸ்டு இல்லை, 2 வயர் தான் இருக்கும். கேபிள் சேமாக இருந்தால் கூட அந்த நெகட்டிவ் வயரு, கிரவுண்டு வயரே காமன் பண்ணி போட்டிருக்கோம். அதனால் நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுற ஆடியோ லைனுக்கு நம்ம லைன் இன்புட்டை யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் நம்ம அவுட்புட் எடுக்கும்போது நம்ம ஆம்ப்ளிஃபையரை இல்லைன்னா ஸ்பீக்கர் சிஸ்டம் ரொம்ப தூரத்தில் இருந்துன்னா நம்ம மெயின் லெஃப்ட் ரைட் இருக்கும், அது எப்போவுமே XLR-ஆக இருக்கும். எல்லா பிராண்டட் மிக்சர்லேயுமே எப்போவுமே மெயின் லெஃப்ட் ரைட் அவுட்புட்டு XLR-ஆக இருக்கும். அந்த மாதிரி XLR அவுட்புட்டு தான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும்போது கனெக்ட் பண்ணோம். நார்மல் லைன் அன்பேலன்ஸ் அவுட்புட் ரொம்ப தூரம் கனெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் இன்டர்ஃபியரன்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நார்மலாக ஒரு மிக்சரில் எத்தனை இன்புட்டு இல்லை எந்த மாதிரி இன்புட்டு கனெக்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். அதாவது ஒரு மிக்சரில் எத்தனை ப்ரீஆம்ப் இருக்குதோ அவ்வளோ மைக்ரோஃபோனு தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். லைன் இன்புட்டு அதுக்கப்புறம் டெடிக்கேட்டடாக ஸ்டீரியோ சேனல்ஸ் இருக்கும், அதில் லைன் இன்புட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்ம RCA ஜாக்கை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா CD பிளேயரை இல்லைன்னா இந்த மாதிரி டேப் பிளேயரை அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். லைன் இன்புட் XLR இன்புட்டை விட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெங்தியான இன்புட்டு. அதுக்காக தான் நீங்கள் பார்த்துருக்கு, Yamaha மிக்சரில் இல்லை இன்னொரு மிக்சரில் 20 dB பேடுன்னு ஒரு சுவிட்ச் போட்டிருக்கும். அந்த பேடு சுவிட்ச் என்னென்னா, நம்ம ஒரு லைன் இன்புட் அந்த இன்புட்டில் கனெக்ட் பண்ணி அந்த பேடு சுவிட்ச் போட்டிங்கன்னா -20 dB கெயின் கம்மி பண்ணி நம்ம ரெகுலராக போட்டிருக்கிற XLR மைக் இன்புட்டோட லெவலோட பேலன்ஸ் பண்ணிக்குது. அப்போ நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது நம்ம ஸ்ட்ரெங்தியான லைன் இன்புட்டை கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கம்மி பண்ணி மீதி இருக்கிற இன்புட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த 20 dB
-20 dB பேட் சுவிட்ச் போட்டிருக்கும். அதே மாதிரி ஒரு மிக்சரில் எத்தனை அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மிக்சர்லேயும் மெயினாக வந்து மெயின் லெஃப்ட் ரைட் அவுட்புட் இருக்கும். இல்லாமல் ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு சென்டர் அவுட்புட் இருக்கும், சப் குரூப்ஸ் இருக்கும், அது இல்லாமல் மெட்ரிக்ஸ் கூட இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் கண்ட்ரோல் ரூம் அவுட்டு அந்த மாதிரி ஒன்று 2-3 டைப்ஸ் எக்ஸ்ட்ரா மெயின் அவுட்புட்டோட கோப்பியே இருக்கும். அதாவது இந்த குரூப்பு ஆக்சிலரி மெட்ரிக்ஸு இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், அதனால தான் ரொம்ப டீட்டெயிலாக போகல. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஒரு லைவ் சவுண்ட் மிக்சிங்கு இல்லைனா லைவ் கன்சோலை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் இல்லை வேறு ஏதாச்சும் தெரியணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நம்ம ஒரு மிக்சிங்கோட எல்லா பார்ட்டையும் வந்து டிஸ்கஸ் பண்ணும். அதாவது ஒரு சிக்னல் ஃப்ளோ எப்படி போனோம், கெயின் ஸ்ட்ரக்சரு, EQங்க, பேலன்ஸிங்கு, ஆக்சிலரி சென்ஸு, அப்புறம் குரூப்பிங்கு, மெட்ரிக்ஸு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லும். நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.